நாங்க அவனை பார்த்ததில்லை. யாராவது பொடி பயலா இருப்பான். பொடி இல்ல, ஆளை பார்த்தா புரியாது. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பீட்மார்க் ப்ரீசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டெல்லாம் நாமளே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதில் எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அதோட ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் அலைட் மோஷனில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கவே போதும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வரும், அதில் வந்து நீங்கள் போகணும். ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கிறேன். அதில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது காமிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து போனீங்கன்னாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டும் இதில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு கீழே வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பார் மாதிரி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே இம்போர்ட் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரு சைஸ் எல்லாம் மாற்றிக்குங்க உங்களுக்கு வேணும்னா. இப்போ வந்து எனக்கு தேவையான கலர் அண்ட் சைஸில் வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் அவுட் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ரெட் லைனில் வச்சுக்கோங்க. நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் ரெட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசர்னு. அந்த ப்ரீசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை காப்பி லேயர் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லேயரை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னாவே அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான்.
இப்போ இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இந்த லேயரை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் பார்த்திங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கமே பார்த்துங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இமேஜில் வந்து அந்த கலர் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லைனில் இந்த மாதிரி ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கவே போதும். உங்களுக்கு தேவையான இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ப்ளூ லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா போதும் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபில் கம்போசிஷன் ஏரியாவை கொடுத்துட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பற்றில பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்தும்போது ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒயிட் பாயிண்டர் வந்து அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணீங்களோ, அதாவது அலைன்மெண்ட்லாம் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிறது காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன் ஷேக்கட் பீஸ்ன்னு. அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இமேஜ் இருக்கும். நம்ம அப்போலாம் லேயர் காப்பி பண்ணிப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கவே இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பக்கத்தால் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.